ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆரம்பிச்சிருக்கிற 30 நாள் தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 10வது வகுப்பு. அதாவது இந்த பதிவை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முதல் பதிவிலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் அழகாக ஃபினிஷிங்காக தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின பதிவில் ஒரு காலர் நெக் வச்சு ஒரு கட்டிங் போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி காமிக்க போகிறேன். இது எவ்வளோ ஈஸியான மெத்தடுங்கிறது உங்களுக்கும் புரியும். உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம கட்டிங் போட்டதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட்டு தைச்சிடலாம். ஃப்ரண்ட் அந்த கிராஸ் பீஸை தைச்சிடுவோம். நம்ம இந்த கட்டிங் போட்டிருக்கிறோம் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு தைப்போம். அது உள்ளே லைனிங் பீஸ் கொடுப்போம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த கழுத்து சைஸுக்கு இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங் பீஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அதாவது லைனிங் இந்த உள்ள ஒரு வேஸ்ட் பீஸ் வைக்கிறோம் இல்லையா, அது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அது கிராஸாக வச்சிங்கன்னா கழுத்தை இழுத்துக்கிறோம். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே வைங்க. நம்ம ஏன்னா அந்த பாடி பீஸ் கிராஸில் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்காக இந்த பாடி பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஒரிஜினல் மெட்டீரியல் இது மேலே வச்சுக்கோங்க. நம்ம அந்த கழுத்தில் தைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல லைனிங் இருந்தால் போதும். அது வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் பீஸ் வைக்கிறோம். இப்படி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு காலர் எவ்வளோ தூரம் இறக்கம் வேணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் இறக்கம் இருந்தால் போதும். சில பேருக்கு அதை விட ஷார்ட்டாக இருந்தால் போதும்பாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வேணும்னாலும் நம்ம உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ தூரம் காலர் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. அதிலேருந்து தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். சரியா? 2.5 இல்லை 3 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். அதில் மார்க் பண்ணிவிட்டு இருக்கு இல்லையா, எங்கேருந்து எடுத்துருக்குறோமோ அதே மாதிரி இங்கிட்டும் ஆப்போசிட் பக்கமும் அதே மாதிரி ஒரு வேஸ்ட் லைனிங் கிளாத் வச்சுட்டு இந்த ஒரிஜினல் மெட்டீரியல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் வைக்கிறோம். அந்த இடத்துல எங்கே நிப்பாட்டியிருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 3 இன்ச்சு விட்டுருக்கேன். தையலுக்கெலாம் சேர்த்தே 3 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். அதோட ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த கழுத்து பீஸை வெட்டுறோம் இல்லையா, என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி லெவலில் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு உள்ளே இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கொஞ்சம் சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தையல் எங்கே விட்டுருக்கீங்களோ அந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. தையல் எங்கே விட்டுருக்கீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த ஆப்போசிட் பக்கமும் ஃபஸ்ட்டு இந்த பிசுரை வழக்கம் போல் வெட்டிக்கோங்க. விட்டுட்டு அந்த தையல் நிப்பாட்டியிருக்கீங்களே அந்த இடத்துல கரெக்டாக தையல் வரைக்கும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ரவுண்டு ஷேப்பில் எப்பயும் பண்ணுறத அந்த அர்க்காத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை மட்டும் எடுத்துகிட்டு ஓரத்தில் எட்ஜ் தையல் போட்டு இப்படி வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இடம் போக இந்த இடம் நம்ம காலர் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த பீஸு கரெக்டாக இங்கே வந்துடும். அப்போ நம்ம காலர் இங்கே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
இதாக இருக்குது பார்த்தீங்களா, அட்டாச் பண்ணுற அளவுக்கு இந்த பிசுறு இருக்கும். இங்கே பூரா ஃபினிஷிங் வந்துடும். ரைட்டா? அதே மாதிரி இந்த பக்கமும் லைனிங் எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல அந்த இடம் பிசுரை எடுத்து விட்டுட்டு ஆரம்பித்து போடுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பீஸர் அழகாக அப்படி வெளியில் வந்துடும். ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தையல் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தையல் போட வேண்டாம். ஏன்னா தையல் போடாமல் இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். லைட்டாக எம்மிங் பண்ணிக்கலாம். இதிலே லைட்டாக எம்மிங் பண்ணிக்கலாம். இதில் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு கடைசியில் பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா அயன் பண்ணிக்கோங்க, இல்லை நல்லா கீறிக்கோங்க. அப்போ உங்களுக்கு தையலே வெளியில் தெரியாது. அப்போ சுற்றி இப்போ நம்ம தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல்லாம் வெட்டி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரெல்லாம் வெட்டி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வரைக்கும் நமக்கு காலர் தேவை. அப்போ அந்த இடத்துல பிசுறு இருக்குது. கரெக்டாக அங்கே அட்டாச் பண்ணும்போது இங்கே வந்து ஃபினிஷிங் முடிச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதோ லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா லைட்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. ரைட், சைஸ் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம கிராஸ் டாட் பிடிக்க போகிறோம். டாட் கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி சென்டர் கனெக்ட் பண்ணி 1.25 இன்ச்சு வச்சு டாட் பிடிப்போம்.
அதே மாதிரி ஊக்பட்டி பக்கம் பிடிக்கிற டாட்டு சென்டர் கனெக்ட் பண்ணி ரெண்டு டாட் பிடிச்சிட்டோமா. இப்போ மூணாவது டாட்டு இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் கிடைக்குதுல, அந்த பாயிண்ட்லேருந்து மூணாவது டாட். அவ்வளோதான். கிராஸ் பார்த்திங்கன்னா சும்மா பக்காவாக கரெக்டாக வந்துடும். அதே போல் இந்த பக்கமும் ஆப்போசிட் பக்கமும் நீங்கள் எவ்வளோ பிடிச்சிங்களோ அதே மாதிரி நீயும் கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா மார்க் பண்ணிக்கோங்க. மூணாவது டாட் படிக்கும்போது மட்டும் இந்த ரெண்டு பக்கம் ஒரே அளவு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். கப் ஷேப் வந்து அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம கிராஸ் பெல்ட்டு தைக்கணும். இந்த கிராஸ் பெல்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேக் பீஸ் தைச்சிருவோம். அப்போ தான் நமக்கு பெல்ட்டுக்கு எவ்வளோ பீஸ் வேணுங்கிறது தெரியும். நம்ம பேக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு உயரம் வச்சுருந்தோம் இல்லையா. இந்த 14 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் பீஸை தைச்சிடலாம். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ளை பீஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை உள்ள துணி கனமாக இருந்துச்சுன்னா அப்படியே அடிச்சும் திருப்பிக்கலாம். நம்ம மெட்டீரியல் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இல்லை நான் மைல்டாக அந்த பைப்பிங் வைக்கிறேன். இந்த லைனிங் தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஸ்டிஃபாக நல்லாயிருக்கும். நம்ம டாட் பிடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு 1.25 இன்ச்சு வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. 1.25 1.5 கூட வச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டிங்களா? நல்லா ஃபினிஷிங் வந்துருச்சா? இப்போ லைனிங் சுற்றி நம்ம தையல் போட்டுடுறோம். இப்போ சுற்றி இருக்கிற லைனிங் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியலை வெட்டிடுங்க. கரெக்டாக ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கழுத்துக்கு எவ்வளோ
மார்க் பண்ணியிருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி வெட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸ் தைச்சிருக்கிறோம் இல்லையா, பெல்ட் பீஸுக்கு எவ்வளோ துணி வேணுங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பீஸு ஷோல்டர்கிட்ட கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஆம்ஹோல்கிட்ட இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கிராஸையும் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பெல்ட்டுக்கு எவ்வளோ வேணுங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். அழகாக இதில் அளந்து பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு வேலை. 3.75 3.25 அந்த 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு தான் வரும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி இப்போ அந்த பெல்ட் பீஸை நம்ம தைச்சிடுறோம். இதுக்கு லைனிங்க்கு வந்து உள்ளே ஒரு கிளாத் வேணுங்கிறனால வேறு ஒரு கலர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒரிஜினல் மெட்டீரியல் வைக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு லைனிங் வைக்கிறேன். இப்போ இந்த லைனிங்கெல்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. கீழே பிடிக்கிறது 1.5 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் லைனிங் மட்டும் எடுத்து விட்டுட்டு ஒரு ஓரத்தையில் இதில் 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அதை தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இப்போ ரெண்டையும் ஆப்போசிட் வச்சுட்டு நம்ம சைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அளந்தோம் இல்லையா, 3.75 3.25 கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி மார்க் வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு வெட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு இதில் எவ்வளோ பீஸ் வேணுங்கிறது இதிலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, டிஃப்ரெண்ட்டே வராது. பிசரை கீழே இறக்கி விட்டுட்டு ஓரத்தையிலும் இடத்தையிலும் போட்டுக்கோங்க. அப்படியே இடத்தை
பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நல்லா பார்க்கறதுக்கே நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். இப்போ நம்ம ஐ கட்டுற பட்டி தைச்சிடலாம். நல்லா டபுளாக எடுத்துருக்கேன். டபுளாக எடுத்து மொத்தத்துக்கு 5 இன்ச்சு இருந்துச்சுனாலே உங்களுக்கு நல்லா மடிப்பு ஈஸியாக வரும். அழகாக மடிச்சதில் 2.5 இன்ச் இருந்தால் போதும். மேலே ஃபினிஷிங் வேணும் இல்லையா, அந்த பீஸரை உள்ளே மடிச்சுட்டு அப்படியே தையல் போட வேண்டியதான். ஓகேவா? இப்போது ஊக்பட்டி தைக்கணும். ஊக்பட்டி நம்ம சிங்கிளாக வச்சாலே போதும். அதை எடுத்து விட்டுட்டு ஓர தையல். ஒரு 3/4 இன்ச்சில் மடித்து சும்மா ரப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்டு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே ஷோல்டர் அட்டாச் பண்ண வேண்டியதான் வேலை. ஷோல்டருக்கு நம்ம எவ்வளோ தையல் போட்டிருந்தோமோ அதை கணக்கு பண்ணி தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும். ஷோல்டர் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே நம்ம வந்து சைடு தைக்க வேண்டியதுதான். சைடு பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, உள்ள அந்த மார்க் தெரியலனா கூட இதாக இருக்கு இல்லையா, அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை கனெக்ட் பண்ணி 2ஐயும் அர்க்காத் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த இடத்துல தான் தையல் வரணும். இந்த ஃப்ரண்ட்டு கணக்கு கிடையாது, பேக்கு கனெக்ட் பண்ணி தான் நம்ம தையல் போடணும். இடுப்போட அளவும் கனெக்ட் பண்ணி கீழே மார்க் வச்சுக்கோங்க. அவ்வளோ இடுப்போட அளவு பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
அடுத்தடுத்து ஒரு 3 தையல் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு துணி விட்டு மீதியை வெட்டி எடுத்துருங்க. இப்போ பாடி பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணணும், காலர் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்குறோம். அதே மாதிரி இன்னொரு பீஸ். லைட்டாக மைல்டாக ஒரு பைப்பிங் இருக்க மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் இந்த லைனிங் பீஸ் வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு தையல் போடுறேன். இதுலேயும் அதே மாதிரி. இப்போ சுற்றி தையல் போட்டுடலாம். ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து குடஞ்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டே எடுத்துட்டோன்னா ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா, இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அர்க்கத்துலேருந்து அவ்வளோதான். இதில் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறோம். கை சுற்றளவு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க.
அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும். ரெண்டு ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவு பாடி பீஸும் எதுவும் கரெக்டாக இருக்காங்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. லைட்டாக டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அப்போ தான் நீங்கள் எதுவும் சரி பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த குடஞ்சி எடுத்தது தெரியும், இதுதான் ஃப்ரண்ட் பக்கம். அதை கனெக்ட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸையும் இப்படி வச்சு பார்த்துட்டு இந்த ஸ்லீவ் இந்த பக்கம், இந்த ஸ்லீவ் இந்த பக்கம். ஜாயிண்ட் வந்து பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவையும் பாடி பீஸையும் இழுத்துறாமல் ஒன்று போல் வச்சு தைங்க, அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ஜாயிண்ட் ரெண்டு ஒன்றா வைங்க. பிசர் வந்து பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ரவுண்டு தையல் தான் பெஸ்ட்டு, ஸ்ட்ரெயிட் தையல் போடாதீங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ரவுண்டு தையலே போடுங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். இந்த ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இல்லையா? இன்னும் நம்ம காலர் வச்சுட்டோன்னா ஃபுல்லாக ஓவர். இப்போ காலருக்கு நம்ம எத்தனை இன்ச்சு தேவை அப்படிங்கிறத எடுத்து பார்த்துக்கணும். இந்த ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துல சென்டரில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க பேக்கில். அப்போ தான் காலர் அட்டாச் பண்ணும்போது ஸ்ட்ரைட் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இதில் வச்சு பார்த்துட்டு எத்தனை இன்ச்சு காலர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. கரெக்டாக 14 இன்ச்சு இருக்குது. 7 இன்ச்சு இருக்குது, பாதியாக மடிச்சிருக்கேன். 7 இன்ச்சு இருக்குது, 7 14 இன்ச்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அது 14 இன்ச்சு இருக்கான்னு பார்ப்போம். ரைட், 16 17 இருக்குது. நமக்கு 14 தான் வேணும். 2 பீஸ் வேணும் இல்லையா? 2 பீஸில் 2 இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸ் ரெடி பண்ணிக்கணும். இது வந்து சும்மா சாதாரணமாக காலர் ரெடி பண்ணுறது, எந்த ஷேப்புமே கிடையாது. ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு ஷேப்பெல்லாம் கிடையாது, சும்மா ஸ்ட்ரைட்டாக வச்சே தைச்சிடலாம் புதுசாக படிக்கிறவங்களுக்காக. நல்லா ஸ்டிஃபாக வேணுன்னா
நல்லா கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சும்மா ரஃப்பான லைனிங்லேயே சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 பீஸ் இருக்கு இல்லையா, 2 ஒரிஜினல் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸில் எடுத்துகிட்டு இந்த இருக்கு இல்லையா, இது லைனிங். ஆனால் நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சுக்கோங்க. நான் இந்த லைனிங் வந்து டபுளாக வைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கும் கேன்வாஸ் கிடைக்காத பட்சத்துக்கு தேவைன்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கேன்வாஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை மடித்து நான் தையல் போடுறேன். ஒரு இடத்தையில் போடுறேன். தையல் போட்டுட்டேன். இந்த பீஸ் வந்து நல்லா வெளிப்பக்கம் நல்ல பக்கம் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த பீஸையும் இப்படி வச்சுடுங்க. அதாவது மேலே ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே இந்த மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச் இருந்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த காலர் எவ்வளோ அகலம் வேணுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. லிமிட் 1.25 இன்ச்சு வைக்கலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு கூட வேணுன்னா 1.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட தையல் போடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம 14 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, அந்த தையல் போட்டதுலேருந்து கரெக்டாக 14 கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து வெட்டி விட்டுருங்க. உங்களுக்கு அகலம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதில் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அதளவுக்கு விட்டுட்டு மீதியை சைஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு அர்க்கத்து. இப்போ இதை திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். திருப்பிட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஓரத்தில் தையல் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தையல் போட்டுக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மீதி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலர் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். காலர் அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்பக்கம் அட்டாச் பண்ணணும். உள்பக்கம் அட்டாச் பண்ணி வெளியில் ஃபினிஷிங் பண்ணணும். நீங்கள் வச்சு பாருங்கள். இதுலேருந்து வச்சு பார்க்கும்போது இந்த அர்க்காத்துக்கிட்ட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஜாயிண்ட் முடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து ஒரு நூல் உள்ளே வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அட்டாச் பண்ணிவிட்டு வெளியில் அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடணும். அந்த பிசரை உள்ளே விட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணால் முடிஞ்சிச்சு.
இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துருச்சுன்னா உங்களுக்கு உள்ளேயும் பிசுறு தெரியாது, வெளியிலையும் பிசுறு தெரியாது, நல்லா நீட்டாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா இந்த காலர் நெக் வந்து ரொம்ப ஈஸியானது, கஷ்டமே இல்லாமல் யார் வேணாலும் தைக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் தைச்ச இந்த காலர் நெக் ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட கடமை. பாய்.